ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. வெண்ணிலா கபடி குழு வாங்கி ஓட்டுங்க, வாங்கி ஓட்டுங்க எல்லாரும். ஆமா அவங்க பார்த்த கேமரா பார்த்த மாதிரி ஓட்டுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. ஆனா நீங்க யாருலாம் கொடுங்க. அம்மா அமாவாசை சைவம் இல்ல. சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அப்படி வந்து ரெண்டு பக்கம் வாங்க. இந்த சைடு வாங்க. அன்னை உள்ளத்துக்கு வந்து அப்புக்குட்டி அவர்கள் 5000 ரூபாய் நன்கொடையாக மருத்துவ செலவுக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு அன்னை உள்ளத்துக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இன்னைக்கு 5000 கொடுக்குறவர் நாளைக்கு 5 லட்சம் கொடுக்குற அளவுக்கு திரையுலகில் அவர் வளரணும். அதுக்கு ஆண்டவன் எல்லா அனுக்கிரகங்களையும் செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பாலா இங்க வா. பாலா பாலா இங்க வாங்க சீக்கிரம். இங்க இருக்கணும் என்கிட்ட செல். அடி போய் நல்ல ஒரே ஒரு பாடா போய் நல்ல ஒரே பாலா தெரியும். கரெக்ட் தான் அவர் வந்துட்டாங்க. தம்பி லைட் ஆப்போசிட் லைட் போடா. இந்த லைட் இப்படி பின்னாடி வந்து போடுங்க. தம்பி இங்க வந்துருங்க தம்பி. லைட் இப்படி இருக்கடா தம்பி. கிளார் அடிங்க. பாத்து கிளார். ஏய் ஃபேன் ரெக்க இருக்கு மேல பாத்துக்கோ. அவ்வளவுதான். ரைட் ஓகே. தம்பி ஃபேன் இருக்கு மேல. ஏய் பாலிமர் உங்களுக்கு தள்ளி வடா. பிரேம் ஃபுல்லா நிக்க நிக்கிறேன். ரைஸ் போட மாதிரி கொஞ்சம் பாருங்க சார். பாலிமர் எடுப்பா. கையில் தனியா
அப்படியே கையில பிடிச்சி கொடுங்க. சரியா? அவ்வளவுதான். சாம்பார் வச்சு காரக்குழம்பு ஊத்த சொல்றாங்க. இதை ஊத்து. சாம்பார் பார்த்து அப்படியே எங்க சைடு இந்த சைடு அப்படியே ஒரு பக்கம் அப்படியே ரவுண்ட் அப்படியே ஓகே ரைட். இன்னொருத்தர் ஊத்தலாம். ஏய் இரா கொஞ்சம் மேலே ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு சப்ளை பண்ணிருக்கேன். அதனால எனக்கு நிறைய வைக்கிறீங்க. தாராளமான கைதான். அங்கே நில்லுமா இப்படி வா. அவங்கள்ட்ட முன்னாடி வராதீங்க. குழம்பு ஊற்றுங்க. சாம்பார் சாம்பார் நல்லா இருக்கு. சாம்பார் எல்லாருக்கும் ஆசை. அது ஆடும் வர்ற டான்ஸ். பிளைட்டை பிடிச்சி வருது. இங்கே பாருமா. அப்படியே சார் இப்படி ரைட்டா சொல்லுங்க. நீங்க பண்றதுதான் எங்களுக்கு விளம்பரம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னன்னா எப்பவுமே என்னுடைய பிறந்த நாள் வந்து ஷூட்டிங்ல நண்பர்களோட யூனிட் டீமோட நான் கொண்டாடுவேன். அங்க அன்னைக்கு ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். அன்னைக்கு அப்படி ஒரு என்ஜாய் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு இந்த வருஷம் கொஞ்சம் மாறுதலா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக அன்னையர் இல்லத்துல வந்து நான் ரொம்ப சந்தோஷம் கொண்டாடினது. ஏன்னா எனக்கும் அம்மா இல்லை. இவங்க கூட கொண்டாடினது ரொம்ப மகிழ்ச்சி. அங்கே கொண்டாடினதை விட இங்கே கொண்டாடினது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஷூட்டிங்கில் இருந்து வேகமாக வந்தோம், அரேஞ்ச் பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பி. இங்கே உள்ளவங்களாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம பிள்ளை மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா ரொம்ப ஹாப்பி. இப்படி இந்த வருஷம் இல்லை, நான் எல்லா வருஷமும் நிறையா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். வருஷமாக இல்லை, நம்ம தோணும் போதெல்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. இந்த பிறந்தநாள் அன்னைக்கு நான் நடித்த படம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட் லுக்கை வந்து விஜய் சேதுபதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. அதுக்கும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான போஸ்ட்டு. பிறந்த நாள் அன்னைக்கு எப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்க. காரணம் என்னன்னா, ஒருத்தன் வந்து பிறக்கும்போது எப்படி இருக்கணும், அப்படி இல்லாதப்ப நம்ம என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறோங்கிறத வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு. நான் நிறைய டீட்டெயில் சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படம். கண்டிப்பாக மனிதனாக பிறந்தவன் வந்து நல்லது கிட்ட சந்திக்கிறோம். இருக்கும்போது இந்த வாழ்க்கையை நம்ம நல்லா வாழ்கிறோமா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கண்டென்ட். அதை ஏதாவது மிஸ் பண்ணுறோமா, இந்த கண்டென்ட்லாம் வாழ்கிறோமா அப்படிங்கிறது தான். எல்லாருமே நல்லா வாழணுங்கிறது தான் இந்த கண்டென்ட் டைரக்டர் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே நான் நிறைய சொல்ல முடியாது. ரொம்ப ஹாப்பி. இந்த நாளில் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து நடிகர்கள், நண்பர்கள், மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. போட்டோ எடுத்துட்டு அலைஞ்ச காலத்தில் வந்து ஒவ்வொரு கம்பெனியில் கொடுத்து அப்படி கிடைச்ச வாய்ப்பு. அந்த நாளில் வந்து ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு சீன் நடித்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்போ திரும்ப அது ரிலீஸ் ஆகி அதே என்ஜாய்மெண்ட்டு, அதை விட பாட்டு பாடி டான்ஸ் ஆடினாங்க. நான் தேட்டரில் போய் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் சீனை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இவ்வளோ படங்கள் நடிச்சிருந்தாலும் எனக்கு இறைவன் உண்மையாகவே இப்படி ஒரு சின்ன சின்ன ரோலில் வந்து இன்றைக்கி ஒரு கதையின் நாயகனாக வந்து என்னை வந்து சினிமா ஆக்கியிருக்குங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வாய்ப்பளித்த சுசீந்திரன் சார், எல்லா டைரக்டருக்கும் என்னோட நேரத்தில் வாழ்த்து நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அஜித் சார் போட்டோ ஷூட் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே சூப்பர்னாங்க, வாழ்த்து தெரிவிச்சாங்க. ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். இல்லை நண்பா, அவர் ஷூட்டிங் அப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கவே இல்லை. ஏன்னா வாய்ப்பு இருந்தால் சந்திப்பேன் கண்டிப்பாக. மகிழ்ச்சி இது. கண்டிப்பாக வந்து சினிமா ஒரு டச் இருந்தால் தான் எல்லாருமே அரசியலுக்கு வர்றாங்க. இங்கே வந்து எல்லாமே தெரியுதுங்கிறது தெரியாதுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக விஜய் சார் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு என்ன தெரியுங்கிறது நல்லா காமிப்பார் நான் நினைக்கிறேன். என்னன்னா மக்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வார், நல்லது செய்வார் நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.